புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அவரோட அர்த்தம் என்னன்னா, இந்த எருசலேமை மொத்தத்தையும் ஹோலி சைட், பரிசுத்த நகரமா மாத்தணும். அந்த பரிசுத்த அவனுக்கு, நமக்கு இல்லை, நமக்கு பரிசுத்த நகரம் மேல இருக்கு, இது பரிசுத்த நகரமா மாத்தணும். அதனால அவன் என்ன பண்ணுவானா, அந்த வழிபாட்டு தலங்கள் அவன் பரிசுத்த இந்த இடத்துல தான் முதல் தேவாலயம் இருந்துச்சு. இந்த முதல் தேவாலயம் இருந்தது, அங்கதான் இருந்துச்சு. சாலமன் கட்டினது, அதை நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டார். ரெண்டாவது செருபாபேல் கட்டினார், அதை தீத்துராயன் இடிச்சிட்டான். இப்போ இந்த வழிபாட்டு தலம் இருக்கு. ஸோ இதை எடுத்துட்டா மூணாவது தேவாலயம் கட்டணும் அப்படிங்கிறது அவங்க பிளான். மூணாவது தேவாலயம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய 24:15, தானியேல் புஸ்தகம் 9:27, இது ரெண்டின் அடிப்படையில் மூன்றாவது தேவாலயம் கண்டிப்பாக வரும். ஸோ மூணாவது தேவாலயம் வரதுக்கு முன்னாடி இந்த இடம் அவங்களுக்கு வேணும். இந்த இடம் இருந்தால் தான் மூணாவது தேவாலயம் கட்டுவாங்க. ஸோ இப்போ அவங்க ஐநா விட்டு வெளியே வந்ததுக்கு ரீசனே ஐநா கட்டடத்தை இடிக்கிறதுக்காகலாம் இல்லை, இந்த இடத்தை எடுக்கிறதுக்காக. இந்த இடத்த கை வைக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் கவனிங்க, இந்த இடத்தை யூதன் கை வைக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா புறஜாதியார் காலம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். புறஜாதியார் காலம், புறஜாதியார்னா வேற யாரும் இல்லை, நம்ம தான், முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். இந்த முடிவுக்கு வந்த உடனே என்ன நடக்கும்னா, அதே லூக்கா 21:28 வாசி. லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது தொடங்கியாச்சு. உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் இவைகள் சம்பவிக்க, இது தொடங்கி அக்டோபர் 7, 2023 தொடங்கியாச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இதுதான் அந்த மீட்கப்படுகிற காலம் உங்களுக்கும் எனக்கும். இப்போ இயேசு சொன்ன இந்த மீட்பின் காலத்துக்கு முன்னாடி சம்பவிக்க வேண்டிய எல்லாமே சம்பவிச்சிருச்சு. ஆரம்பிக்கல, முடிய போற இடத்துல இருக்கு. இதான் லாஸ்ட் அடையாளம். இந்த இடத்தில் அவர்கள் தேவாலயம் கட்டுவதற்கு இடம் அவர்கள் கைக்கு போகுமானால், அவங்க இதுவரைக்கும் 500 மாஸ்க் இடிச்சிருக்காங்க யூதன், சுத்தி சுத்தி எல்லா பக்கமும். இதான் லாஸ்ட் அவன் கை வைப்பான். அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உலகத்துக்கே மோசமான காலம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் யுத்தம், மிக கொடுமையான யுத்தம் எல்லாம் நடக்கும். அதுக்கு நடுவுல தான் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும். உங்களுக்கும் எனக்குமான கடைசி அடையாளம் அது. நான் எப்பவும் சொல்றேன், நீங்களும் நானும் கடைசி காலத்துக்குரிய மக்கள். ஸோ இனி அடுத்து வருகிற காலகட்டம் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கர்த்தர் வந்து சபையை கூட்டிட்டு போற காலகட்டம். இவ்வளோ அடையாளங்கள் நடந்திருக்குது. இந்த மாதிரி அடையாளங்கள் வேற எங்கேயும் எதுலையுமே இருக்காது, வேற யாரும் கொடுக்கவும் முடியாது. ஆண்டவர் மட்டும் தந்திருக்கிறார் நமக்கு. அதை நிறைவேறத பார்க்கும்படி கிருபை தந்திருக்கிறார். அதை நமக்கு வெளியரங்கமா காட்டி கொடுத்திருக்கிறார்.